Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi wa nasi ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Karim. Fa'udhu billahi minash shaitanir rajim. Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatihi wa la tamutunna illa wa antum muslimun. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காலங்களை படைத்தவனாக இருக்கின்றான். அந்த காலங்களை படைத்து அதை மாறி மாறி சுழல செய்யக்கூடியவனாகவும் என்ன செய்கின்றான் இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சொல்வதாக, லா துசுப்பு தஹர வ அனத் தஹர், காலத்தை திட்டாதீர்கள், நானே காலமாக இருக்கின்றேன் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த நாளிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காலத்தையும் படைத்து விடுகிறான். அந்த காலத்தை படைத்து அதற்கு 12 மாதங்களையும் என்ன செய்கிறான் படைத்து விடுகிறான். அப்பொழுது அந்த காலத்தில் மக்களிடையே இந்த காலங்கள் புழக்கத்தில் இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் தான் இந்த மாதங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. முஹர்ரம் மாதம் முதல் மாதமாகவும் அதை தொடர்ந்து வரிசைப்படுத்தி இறுதி மாதம் துல் ஹஜ்ஜாக என்ன செய்கிறான் அந்த காலத்தில் தான் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இப்படி முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஹிஜ்ராவை அடிப்படையாக வைத்துதான் முஸ்லிம்களுடைய நாட்காட்டி என்பது உள்ளது. இப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வருடமான முஹர்ரம் மாதம்தான் அவருடைய முதல் மாதமாக இருக்கிறது. அப்படி இஸ்லாம் சமுதாயத்தில் முதல் வருடமாக இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று எந்த ஒரு ஹதீஸிலும் நம்மளால் பார்க்க முடிவதில்லை. அப்படி இருக்க இப்பொழுது நம்மளிடையே கடந்து சென்றுள்ள இந்த நியூ இயர் புத்தாண்டை பார்க்கலாம். அன்றைய தினத்தில் மாற்று மத கலாச்சார மக்களோடு முஸ்லிம் சமுதாயத்தவரும் சேர்ந்து அந்த புத்தாண்டை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது. இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யஅதி அலன் நாசி ஜமானுன் அஸ்வாபிரு மின்ஹும் அலா தீனிஹி கல் காபிலு அலல் ஜம்ரி. அதாவது மக்களிடையே ஒரு காலம் வரும், அப்போது மார்க்கத்தை பற்றி பிடிப்பவர் நெருப்பை பற்றி பிடிப்பவரை போல் ஆகிவிடுவார். அவருடைய மார்க்கத்தில் அவர் இறுதி பற்றி பிடிப்பது அவருக்கு எப்படி இருக்குமா, நெருப்பை கையில் வைத்திருப்பது போல் என்ன செய்யுமா அவங்களுக்கு இருக்குமா. அந்த நிலையை தான் நாம் என்ன செய்கிறோம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி தானே மார்க்கத்தை விட்டு பிற மத கலாச்சாரங்கள் என்ன செய்கிறாங்க பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அண்ட் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்தபிஉன்ன சுன்னத மன் கான கபுலக்கும் பாஅன் பிபாஇன் வ திராஅன் பிதிராஇன் வ சிப்ரன் பிஷிப்ரின் ஹத்தா லவ் தஹலு ஃபீ ஜுஹுரி லப்பின் ல தஹல்தும் ஃபீஹி. அதாவது உங்களுக்கு முன்னாளுடைய சமுதாயத்தினுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கென்றால் ஜானாக முலமாக அடியடியாக, எந்த அளவிற்கென்றால் அவர்கள் ஒரு உடும்பு பொத்திற்குள் நுழைந்தாலும் நீங்களும் நுழைந்து விடுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்பொழுது அப்போ கேட்குறாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள இல்லாமல் வேற யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இப்னு மாஜால 3994 என்ற இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் இந்த கலாச்சாரத்தில் இருந்தே இப்போ இந்த சமுதாய மக்கள் புத்தாண்டு என்று கொண்டாடுகிறார்களே, இந்த கலாச்சாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் எந்த அளவிற்கு போவார்கள் என்று என்ன செய்யாது தெரியாது. கரெக்டாக அந்த புது வருடம் பிறக்க போகுது, அந்த 12 மணி தாண்டின பிறகு 12:01 ஆனதுக்கப்புறம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சமூக ஊடகங்களிலும் சரி, அது மட்டும் இல்லாமல் கடற்கரை ஓரங்கள் அந்த இடத்துலலாம் முஸ்லீம் சமுதாய மக்களும் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி கூடி அதை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது. புது வருடத்தை வரவேற்பதற்காக முழு உலகம் என்ன செய்கிறாங்க தயாராகக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம என்ன செய்ய முடியுது பார்க்க முடிகிறது. அந்த டைமில் அந்த கிறிஸ்துவ சமுதாயத்தவர்கள் தான் சிறப்பு வழிபாடுகள் பிரார்த்தனைகள்லாம் என்ன செய்கிறாங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா
ஒவ்வொருவரும் தங்களுடைய அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாளினுடைய துவக்கம் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் அந்த நியூ இயர் அந்த ஜனவரி இப்போ 2025 பிறந்திருக்குது. அந்த நாளில் ஃபர்ஸ்ட் அந்த நாளில் தான் நம்மளுக்கு என்னது ஒரு புத்துணர்ச்சி, அதாவது ஒரு புத்துணர்வு பெறுற மாதிரி, ஒரு எழுச்சி பெறுற மாதிரி தங்களை என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்கொள்றக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காலையில் நம்மளுக்கு என்னது கடமையாக்கி இருக்கிறான், சுபுஹ் தொழுகை. அதில் முன் சுன்னத் 2 ரக்காத் தொழுவது இந்த உலகத்தை விடவும் சிறந்ததாக இருக்குது. அதை கூட நம்ம தொழ மாட்டோம். அதை கூட தொழுகிறவரா இல்லை. சில முஸ்லிம் சமுதாய மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த நியூ இயரை வரவேற்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. இதை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பு பெற வேண்டும். சரி, இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரு இரவில் மட்டும் எத்தனையான அனாச்சாரங்களும், குடிப்பது அப்படின்னா ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகள் என்ன செய்கிறாங்க, செய்யக்கூடியவர்களாக மக்களை பார்க்கின்றோம். இன்னும் இந்த ஸ்கை தமிழ் நியூஸில் பதிவு என்ன வந்திருக்குது, புத்தாண்டு வான வேடிக்கை கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. யார் அப்படின்னா, ஐக்கிய அமீரகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டைமில் வந்து வானத்தில் என்ன செய்வாங்களாம், இந்த மாதிரி வான வேடிக்கை செய்வாங்களாம். அதில் அபுதாபியில் பத்துவாவில் உள்ள ஷேக் சைது ஃபெஸ்டிவலில் உலகில் பெரிய வான வேடிக்கை காட்சியை 50 நிமிடமாக என்ன செய்கிறாங்களாம், நிகழ்த்திருக்கிறாங்களாம். 60,000 ட்ரோன்கள் மூலமாக 60,000 ட்ரோன்களை பயன்படுத்தி அந்த வான வேடிக்கை நிகழ்ச்சியில் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஐக்கிய அமீரகம் என்ன செஞ்சுருக்கு, நடத்திருக்குது. யாருன்னா அபுதாபியில். அப்போது எந்த அளவிற்கு என்றால், அந்த புத்தாண்டை கொண்டாடும் விதமாக பல விதமான அதாவது லட்சக்கணக்கான பணங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியும். இதனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கிறதா, இது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு காட்டி தந்த முறையா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் தஸப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹு, எவர் ஒருவர் ஒரு கூட்டத்தாருக்கு ஒப்பாக செயல்படுகிறாரோ அவரும் அவரை சார்ந்தவரே. இது அபுதாவுதுல 4031வது ஹதீஸா பதிவாகிறது. இப்பொழுது கிறிஸ்துவருடைய புது வருட பிறப்பு கொண்டாடுறாங்க. அந்த டைம்ல முஸ்லிம் சமுதாய மக்கள் என்ன பண்றாங்க, ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையா? இல்லை. அவங்க இதை எதற்காக கொண்டாடுறாங்க, கிறிஸ்துவ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி கணக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த வருட பிறப்பை கொண்டாடக்கூடியவர்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் இந்த முஸ்லீம் சமுதாய மக்களும் என்ன செய்கிறாங்க, அதை வந்து சேர்ந்து கொண்டாடக்கூடியவங்களாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாற்று மத சமுதாயத்தவர் இருக்காங்களே, அவங்களும் முஸ்லீம் சமுதாயருடைய அந்த பெருநாளை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன சொல்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உம்மத்துக்கு சொன்னபடி, அதாவது மகிழ்வதற்கு வழிகாட்டிய நாட்கள் என்ன என்பதை இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் அறிந்திருக்கிறார்கள். எந்த நாட்கள்? 2 ஈது பெருநாள். அந்த நாட்கள் நம்ம என்ன செய்யலாம், அதுவும் அவருடைய தியாகத்தை கொண்டாடும் விதமாக தான் நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம கொண்டாடுறோம். இல்லை, அதுவும் ஒரு வணக்க வழிபாடுகள் தான் செய்கிறோம். அதில் எந்த ஒரு தவறையும் நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, அப்படி தானே. ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் மாற்று மத சமுதாயத்தினுடைய அந்த விழாக்களை கொண்டாடும் விதமாக இனிப்புகளை வழங்கியும் அன்றைய நாளில் புத்தாடை அணிந்தும், அப்படி தானே, புத்தாடை அணிந்தும் அதை வந்து செலிப்ரேஷன் பண்ணியும் என்ன செய்கிறாங்க, கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயமாகும். இன்னும் ஆஃபஹுக்குமு அல் ஜாஹிலியத்து எபுகூன ஃபமன் ஆசனு மினல்லாஹி ஹுக்கும லி கௌமின் யூகினூன், அஞ்சன காலத்து தீர்ப்பையா அவர்கள் விரும்புகின்றார்கள். உறுதியான நம்பிக்கை உள்ள மக்களுக்கு அல்லாவிடம் தீர்ப்பு வழங்குவதில் அழகானவர் யார்? என்ன அப்படின்னா, அந்த மக்கள்கிட்ட சரி இதை அறியாமையில தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, சில மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள் அவங்க கூட என்ன செய்கிறோம், ஒன்றா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவங்களுடைய ஃபெஸ்டிவல் நம்ம கொண்டாடலைன்னா அவங்களுடைய அந்த மத நல்லிணக்கத்தை நம்ம என்ன செய்கிறதா ஆகுமா, மத நல்லிணக்கத்திற்கு ஒரு மத சார்பற்ற அதாவது நல்லிணக்கத்திற்கு எதிரானதாக என்ன செய்கிறாங்க, அவங்க பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை என்ன பண்ணுறாங்க, ஒரு கருத்துக்களை வைக்கக்கூடியவர்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான், அஞ்சன காலத்து தீர்ப்பையா அவர்கள் விரும்புகிறார்கள். உறுதியான நம்பிக்கை உள்ள மக்களுக்கு அல்லாஹ்விட தீர்ப்பு வழங்குவதிலே அழகானவர் யார் என்று கூறுகிறார்கள்.
எனவே அன்புள்ள சகோதரிகளே, இது போன்ற மாற்று மத கலாச்சாரங்களுடைய நிகழ்வுகளிலேயே நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்றும், இன்னும் அதை கொண்டாடக்கூடாது இன்னும் நம்முடைய குர்ஆன் சுன்னாவின் முறைப்படி நாம் வாழ்ந்து ஈருலகிலும் வெற்றி பெறுவோமாக என்று கூறியவளாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.